ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஆர்எஸ் லேர்னிங். இன்றைக்கி நம்ம சேனலில் 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி லெசன் 7 கெமிக்கல் கைனடிக்ஸ் இந்த லெசனில் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதாவது 2 மார்க்ஸ், 3 மார்க்ஸ், 5 மார்க்ஸ், நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸ், புக் பேக் கொஷின்ஸ். அது மட்டும் இல்லாமல் இந்த லெசனில் இருந்து கம்பல்சரி கொஷின்ஸும் கேட்பாங்க. அது என்னென்னு இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம் வாங்க. 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ். 7th கொஷின் ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். இந்த கொஷின் 3 மார்க்லேயும் கேட்கலாம், 5 மார்க்லேயும் கேட்கலாம். 11th கொஷின் 0 ஆர்டர் ரியாக்ஷன். இந்த கொஷின் அப்படி தான், 3 மார்க்லேயும் கேட்கலாம், 5 மார்க்லேயும் கேட்கலாம். ஃபைவ் மார்க். இப்போ வாங்க புக்கில் 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ் எங்கெங்கே இருக்குன்னு மார்க் பண்ணிடலாம். பேஜ் நம்பர் 207 இன்ஸ்டன்டேனியஸ் ரேட், இதுலேருந்து இது வரைக்கும். பேஜ் நம்பர் 209 டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ரேட் அண்ட் ரேட் கான்ஸ்டன்ட் ஆஃப் ரியாக்ஷன். 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க இது ஃபுல்லாக. பேஜ் நம்பர் 210 எலிமெண்ட்ரி ரியாக்ஷன், இதுலேருந்து இது வரைக்கும். நெக்ஸ்ட்டு மாலிகுலாரிட்டி, இதுலேருந்து இது வரைக்கும். ரேட் டிட்டர்மைனிங் ஸ்டெப், இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும். நெக்ஸ்ட் கொஷின் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆர்டர் அண்ட் மாலிகுலாரிட்டி. 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க அது ஃபுல்லாக. பேஜ் நம்பர் 213 கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். ஃபஸ்ட்டு இந்த கிராஃப் ட்ரா பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஈக்குவேஷன்லேருந்து இது வரைக்கும். சேம் பேஜில் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் 4 பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க இது ஃபுல்லாக. பேஜ் நம்பர் 214 சூடோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன், இதுலேருந்து இது வரைக்கும். இது 2 ஈக்குவேஷன்ஸ். நெக்ஸ்ட் இந்த லைன், கடைசி லைன். பேஜ் நம்பர் 215 எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் 0 ஆர்டர் ரியாக்ஷன். இந்த 2 ஈக்குவேஷன் மட்டும் எழுதுனா போதும். பேஜ் நம்பர் 215 ஹாஃப் லைஃப் பீரியட் ஆஃப் ரியாக்ஷன், இதுலேருந்து இது வரைக்கும். நெக்ஸ்ட் அதே பேஜில் ஹாஃப் லைஃப் பீரியட் ஃபார் ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். புக்கில் வேறு மாதிரி கொடுத்துருப்பாங்க, அந்த வேறு மாதிரி எழுதியிருக்கேன். இது ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும். ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனோட ரிசல்ட் எழுதிக்கோங்க. ஹாஃப் லைஃப் பீரியட் அப்படின்னு பார்க்கும்போது டைமுக்கு T1/2ன்னு போட்டுக்கிறோம். இங்கே கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏவை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A0/2 நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? இங்கே ஹாஃப் லைஃப் பீரியட் அப்படின்னா டைம் தான் கேட்குறாங்க. ஸோ டைம் இந்த சைடு வரும்போது K இங்கே டினாமினேட்டரில் வந்துடும். ஃபஸ்ட்டு இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், Tக்கு பதிலாக T1/2 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏக்கு பதிலாக கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A0/2 ரீப்ளேஸ் பண்ணுறோம். இப்போ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A0/2 கேன்சல் ஆகிடும். இப்போ log 2 டினாமினேட்டர்லேருந்து நியூமரேட்டருக்கு போயிடும். 2.303 இன்ட்டு log 2ஓட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க பை K. அதை 2 மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா T1/2ஓட வேல்யூ 0.6932 பை K. நெக்ஸ்ட் கொஷின் ஹாஃப் லைஃப் பீரியட் ஃபார் 0 ஆர்டர் ரியாக்ஷன். அதோட ரிசல்ட் எழுதிக்கோங்க. Tக்கு பதிலாக T1/2 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏக்கு பதிலாக கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A0/2 ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். இப்போ நமக்கு டைம் தான் வேணும். ஸோ இந்த K இங்கே டினாமினேட்டருக்கு வந்துடும். இப்போ Tக்கு பதிலாக T1/2, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏக்கு பதிலாக கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A0/2 ரீப்ளேஸ் பண்ணிட்டோம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா 2 இங்கே டினாமினேட்டரில் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், கிராஸ் மல்டிபிள் பண்ண போகிறோம். 2 காமனாக வச்சிட்டிங்க அப்படின்னா இங்கே நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 2 இன்ட்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A0. இதுக்கு டினாமினேட்டரில் எதுவுமே இல்லை. ஸோ பை 1ன்னு எடுத்துக்கலாம். அப்போ 1 இன்ட்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A0 கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A0 தான் கிடைக்கும். இடையில மைனஸ் போட்டுக்கோங்க. பை 2 அப்படியே போட்டுக்கோங்க பை K. 2 கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A0ல் ஒரு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A0 போயிடுச்சு அப்படின்னா பேலன்ஸ் ஒரே ஒரு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A0 தான் இருக்கும். அது எழுதிக்கோங்க பை 2. இந்த K டினாமினேட்டர் இருக்குது தான் அர்த்தம். ஓகேவா? அப்போ 2K. கடைசியாக ஃபைனல் ஆன்சர் என்ன அப்படின்னா T1/2 இஸ் ஈக்குவல் டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A0 பை 2K. இந்த 2 கொஷினும் கேட்டாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஹாஃப் லைஃப் பீரியட் அந்த டெஃபனிஷன் எழுதிட்டு இந்த ஈக்குவேஷன்ஸ் எழுதிக்கோங்க. மற்ற எந்த தியரியும் எழுத வேணாம். பேஜ் நம்பர் 220
Arrhenius equation and its terms. ஈக்குவேஷன் எழுதிக்கோங்க, அதில் ஒவ்வொன்றும் என்னென்னு நம்ம டெஃபினிஷன் கொடுக்க போகிறோம். ஓகேவா? இதிலிருந்து இது வரைக்கும். பேஜ் நம்பர் 222, ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் த ரியாக்ஷன் ரேட், இந்த 5 பாயிண்ட்ஸ். சேம் பேஜில் நேச்சர் அண்ட் ஸ்டேட் ஆஃப் தி ரியாக்டன்ட், இதுலேருந்து இது வரைக்கும் இந்த 2 பாயிண்ட்ஸ், இந்த லாஸ்ட்டாக இருக்க இந்த பேரா. நெக்ஸ்ட் கொஷின், கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ஸ், இந்த பேரா ஃபுல்லாக. பேஜ் நம்பர் 224, எஃபெக்ட் ஆஃப் ப்ரெசன்ஸ் ஆஃப் கேட்டலிஸ்ட், இதிலிருந்து இது வரைக்கும் இந்த டயக்ராம் ட்ரா பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு 5 மார்க்ஸ் பார்க்கலாம். பேஜ் நம்பர் 212, ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன், இதுலேருந்து இது வரைக்கும் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் இங்கே நிறைய தியரட்டிக்கலாக வரும், அதெல்லாம் எழுத வேணாம், ஈக்குவேஷன்ஸ் மட்டும் எழுதுனா போதும். இந்த கொஷினில் இருக்க ஈக்குவேஷன்ஸ் 1 or 2 ஸ்டெப்ஸ் வந்து அவங்க டேரெக்டாக போட்டிருப்பாங்க. நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இங்கே எழுதியிருக்கேன், இது காப்பி பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு படிக்கவும் ஈஸியாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா, ஏன்னு ஒரு ரியாக்டன்ட்லேருந்து ஒரு ப்ராடக்ட் கிடைக்க போகுது. ரேட் டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல் டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ த ஹோல் பவர் 1. இப்போ நம்ம டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனலை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா கேன்னு ஒரு கான்ஸ்டன்ட் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, நெக்ஸ்ட் இன்னொரு ஃபார்முலா இருக்குது, rate is equal to minus d into concentration of A by dt. ஓகேவா? இப்போ லெஃப்ட் சைடு ரெண்டுமே ரேட்டுன்னு இருக்குது. ஸோ ரைட் சைடு ரெண்டையுமே நம்ம ஈக்குவேட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் இது எழுதிக்கலாம், செகண்ட் இது எழுதிக்கலாம். ஓகே, இப்போ இந்த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ மல்டிப்ளிகேஷன்லேருந்து லெஃப்ட் சைடு வரும்போது டிவைட் ஆகிடுது. இப்போ இந்த டிவிஷனில் இருக்க இந்த டிடி வந்து ரைட் சைடில் வரும்போது மல்டிப்ளிகேஷனாக மாறிடுது. இப்போ நம்ம ரெண்டையுமே இன்டகிரேட் பண்ண போகிறோம். இன்டகிரேட் பண்ணும்போது மைனஸ் காமனாக இருக்குது, ஸோ வெளியில் எடுத்துடலாம். கேங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட், ஸோ வெளியில் எடுத்துடலாம். இப்போ நம்ம லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இது கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ நாட்லேருந்து கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ வரைக்கும் போகுது. இதோட லிமிட் பார்த்திங்க அப்படின்னா 0லேருந்து டி வரைக்கும் போகுது. இப்போ மைனஸ் அப்படியே வச்சுக்கோங்க. இன்டகிரேட் பண்ணும் போது மேலே இருக்க போர்ஷனும் கீழே இருக்க போர்ஷனும் ஒரே மாதிரி இருந்துச்சு அப்படின்னா லான் யூஸ் பண்ணுவோம். அப்போ லான் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏன்னு யூஸ் பண்ணும்போது நெக்ஸ்ட்லேருந்து லிமிட்டை வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம், கே இன்ட்டு. இப்போ இந்த இன்டகிரல் சிம்பிளும் டியூ கேன்சல் ஆகிடும், நமக்கு டி மட்டும் கிடைக்கும். அப்போ 0 to t லிமிட்டு மைனஸ் அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ இந்த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏக்கு பதிலாக அப்பர் லிமிட்டையும் லோயர் லிமிட்டையும் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட், லான் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ மைனஸ் லான் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ நாட் இஸ் ஈக்குவல் டு கே. இதுக்கு அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் டி மைனஸ் 0. ஓகேவா? இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த மைனஸை உள்ளே கொண்டு போகிறோம். அப்போ மைனஸ் இந்த டேர்ம் ஃபுல்லாக மைனஸ் ஆகிடும். அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். இந்த டேர்ம் இஸ் ஈக்குவல் டு கே. டீயில் 0 போச்சுன்னா டி தான் இருக்கும், ஸோ கேடி. ஓகேவா? இப்போ பாசிட்டிவாக இருக்க டேர்மை ஃபஸ்ட்டு வச்சுக்கலாம், நெகட்டிவாக இருக்க டேர்மை செகண்ட் வச்சுக்கலாம். இஸ் ஈக்குவல் டு கேடி. ஒரு ஃபார்முலா இருக்குது, லான் ஏ மைனஸ் லான் பி அப்படின்னா லான் ஆஃப் ஏ பை பி அப்படின்னு கூட நம்ம எழுதிக்கலாம். ஸோ லான் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ நாட் பை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு கேடி. இப்போ நம்ம லானை லாகாக மாற்றணும் அப்படின்னா 2.303ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அதனால் மல்டிப்ளை பண்ணிட்டோம். அப்போ லாகாக மாறிடுச்சு, அந்த டேர்ம் அப்படியே எழுதிக்கோங்க. ஓகேவா? இப்போ நமக்கு ரேட் கான்ஸ்டன்ட் மட்டும் தான் வேணும், அப்போ கே மட்டும் தான் வேணும். அப்போ மல்டிப்ளையாக இருக்கட்டி இங்கே வந்து டிவைட் ஆகிடும். அதை தான் உங்களுக்கு நான் இந்த மாதிரி எழுதியிருக்கேன். கே இஸ் ஈக்குவல் டு 2.303 by t. நெக்ஸ்ட்டு லாக் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ நாட் பை லாக் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ. 0 ஆர்டர் ரியாக்ஷன், இதுக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கும் அதே மாதிரி தான். ஏன்னு ஒரு ரியாக்டன்ட்லேருந்து ப்ராடக்ட் கிடைக்க போது ரேட் டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல் டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ த ஹோல் பவர் 0. ஏன்னா இது 0 ஆர்டர் ரியாக்ஷன்னால். இப்போ டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனலை ரிமூவ் பண்ணுறதுக்காக கேன்னு ஒரு கான்ஸ்டன்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் இன்னொரு ஃபார்முலா, ரேட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டி இன்ட்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ பை டிடி. லெஃப்ட் சைடு ரெண்டுமே சேமாக இருக்குது, ரைட் சைடு ரெண்டுமே ஈக்குவேட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் இது எழுதிக்கலாம், செகண்ட் இது எழுதிக்கலாம். நம்ம மேக்ஸ் ஃபார்முலாவில் படிச்சிருக்கோம், ஏதாவது ஒன்று கொடுத்து பவரில் 0வாக இருந்துச்சு அப்படின்னா அதோட வேல்யூ வந்து 1 தான் வரும். ஓகேவா? அப்போ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ த ஹோல் பவர் 0வோட வேல்யூ வந்து 1. அப்போ நம்ம இங்கே மென்ஷன் பண்ண தேவையில்லை. நெக்ஸ்ட்டு இங்கே இருக்க டிடி இங்கே மல்டிப்ளை ஆகிடும். இதை இன்டகிரேட் பண்ண போகிறோம். இன்டகிரேட் பண்ணும்போது மைனஸை வெளியில் எடுத்துடுறோம், லிமிட் அப்ளை பண்ணுறோம். கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ நாட்லேருந்து கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ வரைக்கும் போகுது. நெக்ஸ்ட் டைமுக்கு வந்து 0லேருந்து டி. இப்போ இந்த இன்டெக்ரல் சிம்பிளும் டியும்
கேன்சல் ஆகிடும். அப்போ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ மட்டும் தான் இருக்கும். லிமிட்ஸ் இருக்குது. அதே மாதிரி கே இதுலேயே பார்த்திங்க அப்படின்னா இன்டெக்ரலும் டிஃப்ரென்ஷியேட்டும் கேன்சல் ஆகிடும். டி மட்டும் தான் இருக்கும். லோயர் லிமிட் 0வும் அப்பர் லிமிட் டீயும் இருக்கும். ஓகேவா? இப்போ மைனஸ் அப்படியே வச்சுக்கோங்க. அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் இஸ் ஈக்குவல் டு கே. அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் டி மைனஸ் 0. மைனஸ் உள்ளே கொண்டு போகும்போது இது மைனஸ் ஆகிடும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் இது ப்ளஸ் ஆகிடும். பாசிட்டிவ் டேர்மை ஃபஸ்ட்டு முன்னாடி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு நெகட்டிவ் டேர்மை பின்னாடி வச்சுக்கலாம். இப்போ நமக்கு ரேட் கான்ஸ்டன்ட் மட்டும்தான் வேணும். ஸோ டீயை இந்த சைடு வரும்போது டிவைட் ஆகிடும். அப்போ கடைசியாக கேவோட வேல்யூ பார்த்திங்க அப்படின்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ நாட் மைனஸ் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ பை டி. பேஜ் நம்பர் 217 கோலிஷன் தியரி. இதுலேருந்து இது வரைக்கும் இந்த ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் பேஜில் இதிலிருந்து இது வரைக்கும், நெக்ஸ்ட்டு இதிலிருந்து இது வரைக்கும், நெக்ஸ்ட்டு இன் ஆக்சுவல் ப்ராக்டிஸ் இதிலிருந்து இது வரைக்கும், இதிலிருந்து இது வரைக்கும் நான் மார்க் பண்ணிக்கிறது மட்டும் எழுதுனாவே போதும். நெக்ஸ்ட்டு பாட்டமில் இதிலிருந்து இது வரைக்கும், நெக்ஸ்ட் இதுலேருந்து ஃபுல்லாக. அவ்வளோதான். இப்போ 5 மார்க்ஸ் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு புக் பேக் கொஷின்ஸ் பார்த்துடலாம். பேக்கை பொறுத்த வரைக்கும் பாதி கொஷின்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். மீதி இருக்க கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பார்த்துடலாம். டிஃபைன் ஆவரேஜ் ரேட் அண்ட் இன்ஸ்டான்டேனியஸ் ரேட். இன்ஸ்டான்டேனியஸ் ரேட் ஆல்ரெடி பார்த்துருப்போம். இப்போ ஆவரேஜ் ரேட் பார்க்கலாம். இந்த கொஷினுக்கு ஆன்சர் புக்கில் இல்லை, இதை காப்பி பண்ணிக்கோங்க. செகண்ட் கொஷின் டிஃபைன் ரேட் லா அண்ட் ரேட் கான்ஸ்டன்ட். நம்ம ஆல்ரெடி டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் ரேட் லா அண்ட் ரேட் கான்ஸ்டன்ட் ஆஃப் ரியாக்ஷன் பார்த்துருப்போம். அந்த பாக்ஸில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் மட்டும் ரெண்டுத்துக்கும் எழுதுனா போதும். ஓகேவா? எய்த் கொஷின் ரைட் த ரேட் லா ஃபார் த ஃபாலோவிங் ரியாக்ஷன்ஸ். எய்த்து கொஷினுக்கு ஆன்சர் புக்கில் இல்லை, அதை காப்பி பண்ணிக்கோங்க. 10th question, the rate law for a reaction of A, B and C has been found to be rate is equal to K into concentration of A power 2 into concentration of B into concentration of L power 3 by 2. How would the rate of reaction change when? இந்த கொஷனுக்கு ஆன்சர் புக்கில் இல்லை, அதை காப்பி பண்ணிக்கோங்க. எயிட்டீன்த் கொஷின் ஐடென்டிஃபை த ஆர்டர் ஆஃப் த ஃபாலோவிங் ரியாக்ஷன்ஸ். ரஸ்டிங் ஆஃப் அயன், இதுக்கு நம்ம என்ன ஆர்டர் கண்டுபிடிக்க முடியும்? கண்டுபிடிக்கவே முடியாது. ஏன்னா ஈக்குவேஷன்ஸ் இருந்தால் தான் கண்டுபிடிக்க முடியும். இட் இஸ் நாட் பாசிபிள் டு ஃபைண்ட் த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் அப்படின்னு எழுதிக்கோங்க. செகண்ட், ரேடியோ ஆக்டிவ் டிஸ்இன்டகிரேஷன் ஆஃப் யுரேனியம் 90 to 238. இதோட ஆன்சர் வந்து ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். நெக்ஸ்ட் தேர்ட் ஈக்குவேஷன் பார்த்திங்க அப்படின்னா பவரை தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இப்போ 1/2 + 2 அப்படின்னா 5/2ன்னு வரும். டிவைட் பண்ணிங்கன்னா 2.5 தான் ஆன்சர். அவ்வளோதான். இப்போ புக் பேக் கொஷின்ஸும் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். புக் பேக்கில் 11th கொஷின், 12th கொஷின், 15th கொஷின், நெக்ஸ்ட் இந்த பேஜில் வந்து 23rd கொஷின், 25, 26, 27, 30 இந்த ப்ராப்ளம்ஸில் நல்லா பார்த்துக்கோங்க. புக் இன்சைடில் பேஜ் நம்பர் 211 எக்ஸாம்பிள் 1, நெக்ஸ்ட் அதே பேஜில் கீழே எக்ஸாம்பிள் 2, எக்ஸாம்பிள் 3, பேஜ் நம்பர் 217 எக்ஸாம்பிள் 6. இந்த கொஷின் வந்து 5 மார்க்கில் கேட்கக்கூட சான்சஸ் இருக்குது, நல்லா பார்த்துக்கோங்க. பேஜ் நம்பர் 221 எக்ஸாம்பிள் 7, நெக்ஸ்ட் அதே பேஜில் கீழே வந்து எவாலுவேட் யுவர் செல்ஃப் இந்த கொஷினும் பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ ப்ராப்ளம்ஸும் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் இப்போ நம்ம கம்பல்சரி கொஷின்ஸ் என்னென்ன கேட்பாங்கன்னு பார்த்துடலாம். பேஜ் நம்பர் 219 இந்த பாக்ஸ், இது வந்து ப்ராப்பர் அலைன்மெண்ட், இது மட்டும் கொடுத்துட்டு எஃபெக்டிவ் கொலிஷன், இன்எஃபெக்டிவ் கொலிஷன் இதெல்லாம் வந்து கேட்பாங்க. இந்த பாக்ஸை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. பேஜ் நம்பர் 206 இந்த ஃபார்மேட் பார்த்துக்கோங்க. இது கண்டிப்பாக கம்பல்சரி 2 மார்க்கில் இந்த லெசன் வந்து கேட்டால் கண்டிப்பாக இந்த கொஷின் கேட்க சான்சஸ் இருக்குது. பேஜ் நம்பர் 211 எக்ஸாம்பிள் 1 அந்த ஏ இருக்குது பார்த்தீங்களா, அதே ஃபார்மேட் தான் அந்த கொஷினும். இப்போது இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க. அது கொடுத்துட்டு என்ன கேட்பாங்க அப்படின்னா எக்ஸ்பிரஸ் த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் சேஞ்சஸ் இந்த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் NOO2 NO2ன்னு கேட்டிருக்காங்க. இது பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி ஆன்சர் எழுதணும் அப்படின்னா ரேட் இஸ் ஈக்குவல்டுன்னு போட்டுக்கோங்க. D இன்ட்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட் என்ன NO by dt is equal to D into
வேறு என்ன இருக்குது ரியாக்டன்ட் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் O2 பை டிடி இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் பார்த்திங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் பார்க்கக்கூடாது டி இன்ட்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் NO2 பை டிடி இந்த மாதிரி எழுதிக்கோங்க. இப்போ ப்ராடக்ட் சைட் பார்த்திங்க அப்படின்னா பாசிட்டிவாக இருக்கணும், எந்த ஒரு நெகட்டிவ் சார்ஜும் போடக்கூடாது. ரியாக்டண்ட்டுக்கு ரெண்டுத்துக்குமே நெகட்டிவ் போட்டுக்கணும். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்பர் ஆஃப் மோல்ஸை டிவிஷனில் போட்டுருங்க. அப்போ 2வா, அப்போ இங்கே 1/2ன்னு போடணும். இங்கே வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ் கொடுக்கல, ஸோ பிரச்சனை இல்லை, அப்படியே விட்டுருங்க, மைனஸ் மட்டும் போட்டால் போதும். ப்ராடக்ட் சைடில் 2 கொடுத்துருக்காங்க, அதையும் 1/2ன்னு போட்டுக்கோங்க. ஓகேவா? இதுக்கு நான் வந்து எக்ஸாம்பிளாக இன்னொரு கொஷின் சொல்கிறேன். சப்போஸ் இப்போ இந்த மாதிரி ஈக்குவேஷன் கொடுத்து இதுக்கு வந்து அந்த மாதிரி கொஷின் கேட்டிருந்தாங்க அப்படின்னா இப்போ நான் எழுதுகிற மாதிரி தான் எழுதணும். ரேட் அப்படின்னு ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. டி ஆஃப் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் H2 கொடுத்துருக்காங்களா, அதை எழுதிக்கோங்க. பை டிடி இஸ் ஈக்குவல் டு நெக்ஸ்ட் I2 கொடுத்துருக்காங்களா, ப்ராடக்டில் பார்த்தீங்கன்னா HI கொடுத்துருக்காங்க. இப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் இங்கேயும் இல்லை, இங்கேயும் இல்லை, இங்கே 2 இருக்குது, ஸோ 1/2ன்னு போட்டுக்கோங்க. ப்ராடக்ட் சைடில் பாசிட்டிவாக தான் இருக்கணும், ரியாக்டன்ட் ரெண்டுமே நெகட்டிவ் போட்டுக்கோங்க. அவ்வளோதான் ஆன்சர். ஃபஸ்ட்டு டி ஆஃப் போட்டு கான்சன்ட்ரேஷன் போட்டு பை டிடி போட்டு எழுதிக்கோங்க எல்லாத்துக்கும். நம்பர் ஆஃப் மோல்ஸ் இருந்துச்சு அப்படின்னா டிவிஷனில் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் ரியாக்டன்ட்டுக்கு மட்டும் மைனஸ் போட்டுக்கோங்க. ஓகேவா? இந்த மாதிரி எந்த ஈக்குவேஷன் கொடுத்து வேணாலும் கேட்கலாம். அவ்வளோதான். இந்த வீடியோவில் 7th லெசனில் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், கம்பல்சரி கொஷின்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் 8th லெசனில் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.